கலர் டிவி சினிமா நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய நிகழ்ச்சியில ஒரு சிறப்பு விருந்தினர் இணைஞ்சிருக்காங்க. அவங்க யாருன்னா அரசியல் மற்றும் சினிமா விமர்சகரான டாக்டர் காந்தராஜ் சார் அவர்கள் தான். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம். இந்த எம்ஜிஆர் சார் ஃபாலோ பண்ண சில விஷயங்களை தான் தொடர்ந்து வந்து கேப்டன் விஜயகாந்த் பண்ணாங்க. இப்போ கேப்டன் விஜயகாந்த் பண்ற சில விஷயங்கள் வந்துட்டு விஜய் பண்றாங்க அப்படின்னு ஒரு தொடர்ச்சி இருக்குல்ல சார்? அப்படி நீங்க சொன்னீங்கன்னாக்கா அது இந்த காலத்துல இருக்கவங்க சொல்றாங்க. மாடர்ன் திட்டத்துல அப்படித்தான். மாடர்ன் திட்டம் ஊர் எங்க வீட்டுக்கு பக்கத்துல தான் ரிகர்சல் ஹால். மூணாவது அடுத்த அந்த ரோடு இப்படி வளைஞ்ச உடனே ரிகர்சல் ஹால். எல்லாம் பிராமின் ஏரியா, ஒவ்வொன்றும் தனித்தனி பங்களா, உள்ளே நுழைய முடியாது. எங்கள் வீட்டில் எங்கள் இதில் வந்து பக்கத்தில் சோளம்லாம் போட்டு எங்கள் மாட்டுக்கான இதெல்லாம் போடுற அளவுக்கு ஒரு 1/2 ஏக்கருக்கு நிலமே இருந்தது. அப்புறம் பெரிய இது எங்கள் வீடு மாடு, குதிரை, ஏறத்தாழ ஒரு ஜூ இருந்தது. முயல், மான், மயில் எல்லாம் இருக்கும், மாடு எல்லாம் இருக்கும். அவர் டிஆர் சுந்தரம் வந்து அங்கேருந்து கொஞ்சம் தூரத்தில் அவர் வீடு நடந்தது. அவர் அப்படியே போகும்போது காரில் போகும்போது எங்கள் வீட்டை அப்படி பார்ப்பார். எங்கள் குதிரையெல்லாம் நிறைய படத்தில், அலிபாபா படத்தில் எம்ஜிஆர் ஓட்டின குதிரை எங்கள் குதிரை தான் ஓட்டுச்சு. பூரா அவருக்கு இது கடைசியாக பானுமதி நடத்திட்டு போகிற அந்த சீனில் வந்து எங்கள் குதிரை தான் ஃபுல்லாக. அதான் அவன் வண்ணக்கிளிங்கிற ஒரு படத்தில் எங்கள் மாட்டை பார்த்துட்டு தான் அந்த கதையை எழுதுது. அந்த மாட்டு தான் ஹீரோ. அதெல்லாம் இருந்து அதனால் எங்களுக்கு அப்போ வந்து அந்த எங்கள் மாட்டை வந்து ஷூட்டிங் கூப்பிட்டு போவாங்க. குதிரையை ஷூட்டிங் கூப்பிட்டு போகும்போது நானும் வேடிக்கை பார்த்துட்டு போயிடுவேன். அப்போ அங்கே போனாக்கா எல்லாம் ஒன்றா உட்காந்து சாப்பிடும். கேஆர் ராமசாமி சுகமிங்கிற படத்தில் எங்கள் குதிரை ஒரு சீனில் வருது. அந்த அங்கே போய் வேடிக்கை பார்க்கறதுக்கு போயிருந்தேன். ஸ்டுடியோவில் தான் ஷூட்டிங். கேஆர் ராமசாமி, டி.கே. ராமச்சந்திரன், நான் எல்லாம் வரிசையா, ஆண்கள் பூரா வரிசையாக ஒன்றா உட்காந்து சாப்பிடும். அங்கே தனித்தனியாக கிடையாது. அதில் இது போட்டிருக்காங்க, சாப்பிட்றதுக்கு யாரெல்லாம் வருவாங்கன்னு நோட்டீஸ் ஒட்டியிருக்காங்க. மதிய உணவு கேஆர் ராமசாமி, டி.கே. ராமச்சந்திரன் சொல்லிட்டு குதிரையோட ஒரு வாழ், குதிரையோட ஒரு ஆள் நான் எல்லாம் போட்டு அப்படியே ஒட்டி வச்சுருந்தாங்க. எல்லாத்துக்கும் ஒன்றா தான் சாப்பாடு. அதெல்லாம் மாடர்ன் திட்டத்தில் தான் அதில் நான் பார்த்தேன். அதைத்தான் இவங்கெல்லாம் ஃபாலோ பண்ணாங்க. ஏன்னா எம்ஜிஆர்லாம் அங்கே தான் பெருசாங்க. எம்ஜிஆருக்கு நடிகர் அங்கீகாரம் பெருசாக கிடைச்சதை வந்து மந்திரிக்குமாரில் தான் கிடைச்சது. பரதநாட்டிய இளவரசி, அதுக்கு அடுத்து மந்திரிக்குமாரில் தான் ஒரு ஹீரோவாக அறிமுகம். அப்புறம் சர்வாதிகாரி, அப்புறம் கலர் பட நாயகன் அலிபாபா, எல்லாத்துலேயும் எம்ஜிஆர். அதனால் அவங்கெல்லாம் வந்து அதை பார்த்துட்டு டிஆர் சுந்தரம் என்ன ஃபாலோ பண்ணாரோ அதை பார்த்துட்டு தான். அதனால் அதை அப்படியே வந்துக்கிட்டு இருந்தேன். அந்த மாதிரியான இது வந்து வேறு எங்கேயுமே கிடையாது. இப்போ வந்து தசாவதாரம் படத்தில் ஷூட்டில் இருக்கும்போது அங்கங்கே தனித்தனியாக பிரித்து போட்டுக்கிட்டு இருந்தேன். நான் சாப்பாட்டுக்கு போய் நின்னேன், சரியாக வரல. அதை இதில் தான் எடுத்தாங்க, ஈஸ்ட் கோஸ்ட்டில் தான் எடுத்தாங்க. பக்கத்தில் நிறையா ஹோட்டல்ஸ் இருக்கிற, நான் அங்கே போய் சாப்பிட்டேன். அப்புறம் தான் 2வது நாள், அந்த 10 நாள் ஷூட்டிங், 2வது நாள் தான் கேட்டாங்க, எங்கே சார் சாப்பிடுவோங்க? எப்பா நீ ஆள் பார்த்து சோறு போடுற, எனக்கு வேணுங்கிறத நான் போய் வாங்கிக்கிறேன், எனக்கு வேண்டாம் அப்படின்னு. அப்புறம் வந்து கேட்டார் ப்ரொடியூசர் ஆஸ்கார் ரவிச்சந்திரன் கேட்டார், ஏன் சார் அப்படின்னாரு. இல்லை சார், அந்த பையன் காஃபி கொடுக்கறதுக்கு 1/2 மணி நேரம் பண்ணான். அது உங்களுக்கு சினிமாவில் உங்களுக்கு உங்கள் அனுபவம் என்னன்னு எனக்கு தெரியாது. உங்ககிட்ட உங்களுக்கு கொஞ்சம் மரியாதை கொடுக்குறாங்கன்னு தெரிஞ்சதுனா தான் அந்த மெஸ் பாய் இருக்கானே உங்களுக்கு ஜூஸ் கொடுப்பான். இல்லாட்டி வேட்டையாடு விளையாடு படத்தில் இருக்கிறம்மா ஒரு சீனு, ஒரே சீன் தான், கூப்பிட்டாங்கன்னு போனேன். அந்த பையன் இப்படி வர்றான், அவருக்கு கொடுக்குறான் ஜூஸு, என்னை தாண்டி போய் அவருக்கு கொடுக்குறான் ஜூஸு, எனக்கு கொடுக்க மாட்டேங்க. நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன். அப்புறம் கூப்பிட்டேன், தம்பி நானும் ஒரு சீனில் ஆக்ட் பண்ணுறேன், எனக்கு கொஞ்சம் காஃபி கொடு அப்படின்னு. ரொம்ப நேரம் யோசனை பண்ணான். அப்புறம் தான் அந்த அசிஸ்டன்ட் டைரக்டர் இருந்தது, குடியா அப்படின்னாரு. போராடி காஃபி வாங்க. அப்போ அந்த ஷூட்டில் வந்து கமலன் நான் தான் இது பண்ணேன். கமல் என்னை பார்த்துட்டு ஆச்சரியப்பட்டார். அவருக்கு தெரியாது இந்த மாதிரி சினிமாக்கெல்லாம் எப்படி இதில் நீங்கள் அப்படின்னாரு. அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கும் என் சிஸ்டர் சார்னு, சார் அவன் கூப்பிட்டான் டாக்டர் சீன்னு சொன்னால் அதனால் வந்தேன். அதை பார்த்துட்டு தான் அவர் உடனே தசாவதாரம் ஃபோன் போட்டார், ஒரு 10 நாள் நீங்கள் எனக்கு வரணும் அப்படின்ட்டு. சரி அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஏதுன்னு கூட கேட்கல போனேன். அப்போவும் இதே தான், அந்த பக்கம் தாண்டி போனால் இந்த பக்கம் தாண்டி போனான். கௌதமி ஷூட்டிங் பார்க்கறதுக்கு வந்தாங்க. நான் சோஃபாவில் உட்காந்துட்டு இருந்தேன். நேராக வந்தவுடனே டாக்டர் என்ன நீங்கள் இதில் இருக்கீங்கன்னு சொன்னார், வெரி ஹாப்பி அப்படின்ட்டு நேராக வந்து என்கிட்ட பேச்சு.
அதுக்கப்புறம் பார்க்கணுமே. போற வரவங்களாம் காஃபி வேணுமா சார், டீ வேணுமா சார், அது வேணுமா சார், இது வேணுமா சார்னு குளிப்பாட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஓ! அப்புறம் தான் மரியாதை. இது சினிமா உலகத்துல இதெல்லாம் நீங்க சகிச்சுக்கணும். ரஜினி சாருக்கே ஒரு முட்டை எக்ஸ்ட்ரா கேட்டதுக்கே வந்துட்டு இனிஷியலா தராம அது இருந்தாங்க. ஆரம்பத்துல அவர் ரொம்ப அசிங்கப்படுத்திருக்காங்க. அதெல்லாம் பட்டிருக்காங்க. அதெல்லாம் வருத்தப்படுறாங்க. அது எல்லாரும் அசிஸ்டன்ட் டைரக்டரா இருக்கவங்க ம். உங்களை இப்படிதான் கேவலப்படுத்துவாங்கன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் இது டப்பிங்ல வந்து தசாவதாரத்துல எனக்கு தகராறு வந்து ம். அந்த ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒரு மாதிரி பேசினாரு. நீங்க வேற யாரோ வச்சு டப்பிங் பண்ணீங்க, நான் கிளம்பிட்டேன். என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க? காசு வாங்க, உங்ககிட்ட காசு வாங்கலையா? போய் கேட்டுக்க. அப்போ ப்ரொடியூசர் போட்டு கேளு. ஒத்த பைசா இன்னும் வாங்கல. மரியாதை வாய மூடிட்டு போ அப்படின்ட்டு போயிட்டேன். அப்புறம் கமல் ஃபோன் போட்டு சாரி அப்படின்னாரு. நீங்க சாரி அந்த அசிஸ்டன்ட் டைரக்டர் அவரை இது பண்ண வேணாம்னு சொல்லிட்டு அப்புறம் தான் சந்தான பாரதி வந்து பூரா இதெல்லாம் என்னன்னா இதெல்லாம் சினிமா உலக அனுபவங்கள். இந்த காலத்துல வந்துட்டு இந்த ஃபீமேல் ஓரியன்டட் ஸ்கிரிப்ட்ஸ்ன்றது வந்து கொஞ்சம் தலையெடுக்க ஆரம்பிச்சது. இப்ப திரும்பவும் அது வந்து ஃபுல்லாவே அழிஞ்சு திரும்பவும் கதாநாயகர்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கிற பதமா தான் இருக்கு. அது வந்து ப்ராஃபிட் வராததுனாலயா இல்ல எதனால இது வந்து இல்ல குறைய? நீங்க சொல்றதை நான் முழுசா ஏத்துக்க முடியாது. பாசமலர் படம் பூரா ஃபீமேல் ஓரியன்டட் தான். இப்போ ரீசன்ட் டைம்ஸ்ல அது பாத்தீங்கன்னா கதாநாயகி தான் மெயின். ஹீரோ வந்து ஸ்டண்ட்டுக்கிட்டு இது ஹீரோவை வச்சு தான் மார்க்கெட் பண்ணணும். நீங்க கதையை பார்த்தீங்கன்னா பெண்கள் சம்பந்தமா தான். பெண்கள் படுற அவஸ்தை தான். அதை வந்து கதாநாயகி காப்பாத்துறது தான். எம்ஜிஆர் படமெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு அபலை பெண், ஒரு பணக்கார பெண், அவள் அவஸ்தைப்படுறா, கஷ்டப்படுறா, வில்லனால அவஸ்தைப்படுறா, அதை காப்பாத்துறது தான். பெண்ணுக்காக காப்பாற்ற தான் அன்னைக்கு வந்த படங்கள் பூராவுமே. நான் தான் சொல்றேங்களே, அஞ்சலோராலயம் படத்துக்கு பிறகு அதான் கொஞ்சம் எங்களுக்கு மாறுச்சு. கே.எஸ். கோபாலகிருஷ்ணன் படங்கள் பூராமே ஃபீமேல் ஓரியன்ட். மறக்க முடியாத படங்கள் அதெல்லாம் வித்தியாசமா எடுத்தாங்க. ஆனா மூவிங்கிறதுக்கு அர்த்தம் இல்லை. மூவின்னாவே விஷுவல்ஸ், கண்ணில் பார்க்கறது. இவங்க எடுத்ததெல்லாம் டாக்கீஸ், பேசுறது தான். நாடக மேடை, நாடக மேடையில் வந்து பேசி தான் ஆகணும், ஆட்களை தெரியாது. அதனால அதே பழக்கம் அந்த நாடக மேடையை வந்து அப்படியே சினிமாவை பண்ணாங்க. ஆக்ஷன் ஓரியன்டா இல்லை. அது எந்த அளவுக்கு நம்ம ஆடியன்ஸை மட்டமா நினைச்சாங்கன்னாக்கா, கடிகாரத்தில் 12 மணி டைமை காட்டணும். கடிகாரத்தை காட்டுவாங்க, அது 12 மணி காட்டிக்கிட்டு இருக்கும். டங்கு டங்கு டங்குன்னு 12 தடவை அடிக்கும். வேலைக்காரன் வந்து மணி 12 ஆயிடுச்சு அப்படின்னு அப்பதான் புரியுமா அந்த சீன். அந்த அளவுக்கு டைரக்டர்ஸ் நம்மளை வந்து மட்டமா நினைச்சாங்க ஆடியன்ஸ். ஸ்ரீதர் தான் ஆடியன்ஸுக்கு கொஞ்சம் புரியுங்கிற மாதிரி பல விஷயங்களை. போலீஸ்காரன் மகள்ங்கிற ஒரு படத்துல ஒரு கொலை நடந்தது. அந்த டெட் பாடி இருக்கிறத எப்படி காட்டுவாங்கன்னா, மாடியில கொலை நடந்திருக்குது, அந்த பாடி அங்க கிடக்குது, பாடியை காட்டுறதுல அந்த கை வந்து அந்த கம்பிக்கு அந்த கம்பி இது அந்த கிரில்லுக்கு பக்கத்துல இருந்து அந்த கை மாத்திரம் அப்படி தூங்கும். அந்த கையை மாத்திரம் காட்டுவாங்க. கொலை நடந்தது, அவ்வளவுதான். பழைய காலமா இருந்தா அந்த டெட் பாடி ஒரு க்ளோஸ்அப்ல மூஞ்சில இருந்து கால் ஒன்று காட்டி திருப்பி திருப்பி எல்லாம் காட்டி இதுலயே முடிச்சுட்டாங்க. ஸோ அந்த அளவுக்கு டெக்னாலஜி வளர ஆரம்பிச்சு. பாரதி ராஜா வந்ததுக்கு அப்புறம் வசனங்களே இல்லாம பண்ணிட்டாரு. பூரா விஷுவல்ஸ் தான். அவன் சிகப்பு ரோஜாக்கள் பூரா வந்து என்ன மாதிரி பண்ண. அவர் வந்ததுக்கு அப்புறம் தான் 16 வயதுல வந்ததுக்கு பிறகுதான் தமிழ் படம் மெச்சூரிட்டிக்கு ஆகும். அப்பதான் சொன்னாங்க சிவாஜியை வச்சு ஒரு படம் எடுப்பான்னு தான் பயந்தார். சிவாஜி ஐயா ஒரு தடவை பார்க்கும்போது அவர் சொல்றாரு, என்ன எடுக்கிறான்னே தெரியலடா. ஏங்காண்ண அவன் சொல்றான் டைலாக், நான் கொஞ்சம் வேகமா பேசினேன், அண்ணா இவ்வளவு வேணாண்ணே அப்படின்னு. நடிக்கவே விட மாட்டேங்கிறான், சும்மா நில்லுங்கண்ணா. இல்லைங்க இன்னைக்கு அது சட்டில் ஆக்டிங், அது அப்படித்தான் வர்றோம் அப்படின்னு. அப்புறம் அவர் படத்தை பார்த்து படம் முடிஞ்சு பிரமாதமாக ஓடிடுச்சு, சூப்பர் ஹிட். அப்போ அவரை பொறுத்தவரை அவர் வந்து இட்ஸ் நாட் சாட்டிஸ்ஃபைட், நடிக்கிறதுக்கு உள்ளடாமா அப்படின்னு. இன்னைக்கு அதுதாங்க, இன்னைக்கு அதுதான் ஆக்டிங். அந்த நடிப்பை வந்து அபூர்வ சகோதரர்கள் படம் ஒரிஜினல் எம்.கே. ராதா டபுள் ஆக்டர் பண்ணார். ஒரு ரோல் வில்லன், ஒரு ரோல் டபுள் ஆக்ட். அந்த வில்லன் ரோல் அவர் பண்ணுவார் பாருங்கம்மா. நீங்க இதுல சீனியர் ஓடிடியில் இதெல்லாம் பாருங்க. ஒண்ணுமே இல்லை, மேக்கப்ல வந்து அந்த வில்லனுக்கு வந்து கொஞ்சம் பருவத்தை திக்கா வச்சிருப்பாங்க, அவ்வளவுதான்.
அந்த கதாநாயகி வந்து அந்த ஹீரோவா இருக்காது, அந்த கதாநாயகி இன்னொரு கேரக்டரை லவ் பண்றான். வில்லன் நடிக்கிற ராதா கிட்ட வந்து சொல்றாங்க, அவனை பார்த்து ரசித்து பேசினா தெரியுமா அப்படின்னு. அப்படியா, இவ்வளவுதான். ஒரு கொலை வெறி அதுல தெரியும். அதனாலதான் இந்த படத்தை அத்தனை தடவை பார்த்தேன், திருப்பி திருப்பி பார்த்தேன். இன்னைக்கும் சொல்றேம்மா, சேலஞ்சு பண்றேன். எம்.கே. ராதா நடித்த அபூர்வ சகோதரர் படத்தில் நடித்த அந்த டபுள் ஆக்ட் இன்னைக்கு வரும் யாராலையும் மிஞ்ச முடியாது. உலகத்தில் இருக்கிற எல்லா நடிகர்களும் சேர்த்து. அதே கார்த்திகன் பிரதேசம் பார்த்தேன் இங்கிலீஷ்ல. டைரன் பவரா எவனா நடிச்சான், என்னத்த நடிச்சானே புரியும். நம்ம ஆளுங்க அவ்வளோ புறமா பண்ணி. அதே மாதிரி தெய்வ மகன் படம் சிவாஜி, 3 டிஃபரெண்ட் ஆக்டர் நிற்கிறாங்க. அப்பா சிவாஜி, பெரிய மகன் சிவாஜி, சின்ன மகன் சிவாஜி, 3 வெவ்வேறு ஆள தெரியுறாங்க. அந்த ரசனை எல்லாம் இன்னைக்கு அதெல்லாம் பார்த்து ரசிக்கிறாங்களா தெரியும். இன்னைக்கு அதெல்லாம் பார்க்குறாங்களா என்ன தெரியும். மெய்யழகன் ஒரு படம் பார்த்தேன். ஆமா, இப்படித்தான் உணர்ச்சி வசப்பட்டேன்னு தெரியும். 3 கேரக்டரை வச்சுக்கிட்டு என்ன மாதிரி படம், அப்படி ஒரு உணர்ச்சி வசப்படுற படத்தை நான் பார்த்ததே இல்லை. சிவகுமார் சார் போட்டு காட்டினார், சொன்னார், யோ நீ வாயா, நான் போடுறேன், அந்த படத்தை போடுறேன், நீ பார்த்து நீ ரொம்ப ரசிப்பியாங்க. நானே, என் மகன், என் மருமகன், என் அண்ணன் மகன், மருமகன், நான் 5 பேர் போகிறோம். படத்தில் உட்காடுறோம். ஸ்பெஷல் ஆடியன்ஸு தான் போட்டுக்கிட்டேன். எனக்கு வெளியில் வந்து பேச்சே வரல, கண்ணெல்லாம் கலங்குது எனக்கு. அந்த டைரக்டர் பார்த்து வந்து காரில் உக்காடுறேன். என் மகனும் மருமகளும் 2 மணி நேரம் சாகடிச்சிட்டியாங்க. நான் கண்ணெல்லாம் கலங்கி, இப்படி ஒரு படம், இப்படி ஒரு உணர்ச்சி போராட்டமான்னு வந்தா, இந்த காலத்து இளைஞர்கள் 2 மணி நேரம் சாகடிச்சிட்டியாங்க. டேஸ்ட் வேற, அவங்க ரசனை வேற. அவங்களோட நான் நிற்கக்கூடாது, அவ்வளோ. நான் உண்டேன். இப்போ அந்த காலத்துல மஞ்சுளா மேமா இருக்கட்டும், இல்ல கே.ஆர். விஜயம்மா இருக்கட்டும், எல்லாருமே வந்துட்டு நிறைய படங்கள் ரிப்பீட்டேட்டிவா நடிச்சாங்க. இப்பெல்லாம் ஒரு கதாநாயகி ஒரு படத்துல அறிமுகமாகறாங்கன்னா அந்த ஒரு படத்துல ரொம்ப கொண்டாடப்படுறாங்க. அடுத்த படத்துல அவங்க பெருசா பார்க்கவே முடியவில்லை. இதுக்கான காரணம் என்னவா இருக்கும்? வெரைட்டி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்கம்மா. அதெல்லாம் அந்த காலம் 25 வாரம் ஓடிச்சுமா ஒரு படம். திருப்பி ரிப்பீட் ஆடியன்ஸ் இருந்தா. இன்னைக்கு வந்து ஒரு படம் 1 வாரம் ஓடிச்சுனால போதுங்கிறாங்க. ஓப்பனிங் பிரமாதமா இருந்துட்டா 2 நாள்ல போட்ட காசு எடுத்துடலாங்கிறாங்க. அந்த அளவுக்கு கமர்ஷியல் இது மாறி போச்சு. 25 வாரம் 4வது நாள் ஓடுனது வெற்றிகரமான 4வது நாள் போடுறோம். ஒரு அம்பத்தூர் போற வழியில ஒரு தியேட்டர் இருக்கு, 4 பேனர் இருந்தது. எந்த படம் ஓடுதுன்னு கேட்டேன். மார்னிங் ஷோ இந்த படம் சார், மேட்னி இந்த படம் சார், ஈவினிங் ஷோ இந்த படம் சார், நைட் ஷோ இந்த படம் சார். ஒவ்வொரு படமும் ஒவ்வொரு ஷோ தான் ஓடும். சினிமா அந்த அளவுக்கு மாறி போச்சு. ரசனைகள் மாறுது. அப்ப சொன்ன மாதிரி திரையரங்கில் வந்து அத்தனை காட்சிகள் இருக்கும், ஒரே படத்தை ரிப்பீட்டேட்டிவா போட்டுட்டு இருந்தாங்க. இப்போ நேரத்துக்கு தகுந்த மாதிரி காட்சிகள், படங்கள் எல்லாமே மாறிடுச்சு. இப்போ எப்படி போகலாம் சினிமாவுக்குன்னா, காலேஜில் ஒரு ஒர்க் இருந்தது. போய் இது பண்ணும்போது ஒரு 2 ஹவர்ஸ் எங்களுக்கு கேப் கிடைச்சிது. ஓகே. அம்பத்தூர்லேயே தான் ஒரு இண்டஸ்ட்ரியல் விசிட்டுக்கு போயிருக்கோம். 2 ஹவர்ஸ் கேப் கிடைச்ச உடனே பசங்கள்லாம் இருந்துட்டு, சார் இந்த தேட்டரில் ஒரு படம் ஒருத்தர் போகலாமா சார்? போயிட்டோம். அப்படிதான் சினிமாவுக்கு போகிறோம். அந்த நேரத்தை போக்குறதுக்கு அங்கே போய் உட்காந்தோம். கேப்டன் மில்லர்னு ஒரு படம், நான் ரொம்ப ரசிச்சு பார்த்தேன். பிரமாதமாக இருந்தேன், ரொம்ப பிடிச்சது அந்த படம். பசங்க ரெண்டு வகையாலும் இருந்தது. கடைசியாக நான் பார்த்தது கங்குவான்னு ஒரு படம் பார்த்தேன். இனிமேல் சினிமா பார்க்கறதே விட்டுற வேண்டியதான்ற அளவுக்கு போயிட்டேன். 3D நம்பிக்கிட்டு போயிட்டேன். என்னன்னே புரியல. சிவகுமார் சார்கிட்ட பேசலான்னு பார்த்தேன். சூர்யா என்னத்துக்கு இந்த மாதிரி படத்தில் மாட்டிட்டு முடிச்சாரு. அந்த அளவுக்கு. 2வது எடுக்கிற விதம், அந்த டெக்னாலஜி எங்களுக்கு புரியல. கதை சொல்கிற விதமே மாறிடுச்சு. அப்போல்லாம் நான் தான் சொல்கிறேன்னு, ஒரு ஊரில் ஒரு ராஜகுமாரி, ஒரு ஊரில் ஒரு கிராமம் இருந்தது. அந்த கிராமத்தில் ஒரு வீடு இருந்தது. அந்த வீட்டில் ஒரு அப்பா ஒரு அம்மா, இப்படி டீட்டெயில் சொல்லி தான் ஒரு கதையாக இருந்தது. இன்றைக்கி அப்படி இல்லை.
அந்த கேரக்டர் அப்படியே வரும்போது அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். புரிஞ்சு. டேக்கிங்ஸ் வித்தியாசம் அதெல்லாம் இருக்கு. அந்த காலத்துல எல்லாம் வந்துட்டு பாகவதர் ஐயாக்கா இருக்கட்டும் இல்ல PU சின்னப்பா சாருக்கா இருக்கட்டும் ஒரு தலைப்பு ஒரு ஹெட்டிங் டைட்டில் போடுறாங்க அப்படின்னா அது வந்து இன்னொரு நடிகருக்கும் தொடர்ச்சி ஆகிற மாதிரி அந்த ஒரு ஸ்பேஸ் இருந்தது. ஆனா இப்போ அந்த சூப்பர் ஸ்டார் பட்டத்துக்கா இருக்கட்டும் இல்ல ஏதோ ஒரு பட்டம் கொடுக்குறாங்கன்னா அதுக்கு மாத்தி மாத்தி அடிச்சுக்கிறதா இருக்கட்டும் ஒரு கான்ட்ரவர்சி இல்ல ரசிகர்கள் மத்தியிலே வந்து அந்த ப்ரிஃபரன்சஸை மாத்துற அந்த ஒரு பழக்கம் இருக்குல்ல அது எப்படி சார் பாக்குறது? அது ஏன் அந்த ஒரே சூப்பர் ஸ்டார்னாக்கா அது ரஜினி தான். அது என்னத்துக்கு மற்றவங்களாம் வச்சுக்க நான் கூட வச்சுக்கலாம். சூப்பர் ஸ்டார் காந்தராஜன் வச்சுக்க அவன் கூப்பிடுவான். நான் வச்சுக்கலாம். யார் கேட்குறா? ஏன் ஆச்சுக்கு நான் சொல்லிக்கலாம். மக்களால் அங்கீகரிக்கப்பட்டு சும்மா நீ வச்சுக்கிட்டு பத்திரிக்காரர்கிட்ட இது பண்ணி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி உன் பேரை போட்டுக்கலாம். ஹூ வில் அக்செப்ட்? ஒன்று சொல்கிறேம்மா, அடிப்படையில் கொஞ்சமாவது ஏதாவது இருக்கணும். இல்லாட்டி பண்ண ஜெயிக்க முடியாது. சினிமாவிலையும் சரி அரசியல்லையும் சரி பகுத்தறிவுக்கு அப்பாற்பட்டு சொல்கிறேன், அதிர்ஷ்டங்கிறது மிக மிக முக்கியம். இன்னைக்கு இருக்கிற நடிகர்களை விட இன்னைக்கு இருக்கிற அரசியல் கட்சி தலைவர்களை விட விஷயம் தெரிஞ்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதிர்ஷ்டம் இல்லை. இப்போ எனக்கு இருந்த பின்னணியில் எனக்கு அரசியல் பின்னணி சினிமா பின்னணி எல்லாம் இருந்தது. நான் ஏன் வரல? அந்த அதிர்ஷ்டம் இல்லை. இன்னைக்கு வந்து இத்தனை பேர் என்னை கூப்பிட்டு உட்கார வச்சு கேட்குறீங்க. ஒரு பிரபல ப்ரொடியூசர் எனக்கு ஃபோன் பண்ணார். என்னுடைய இந்த டிவி ப்ரோக்ராம் பார்த்துட்டு, உங்கள் அண்ணன் ஒன்று அமைக்க வச்சுருந்தார் போல் இருக்கு, நீங்கள் அரசியலுக்கு வந்திருக்கணும்னார். யாருக்கு இருக்குதோ அவங்க தான் வர முடியும். அரசியல்லையும் சினிமாவிலையும் யாருக்கு அதிர்ஷ்டம் இருக்குதோ அவங்க தான் வர முடியும். திறமைக்கு அங்கே வந்து 2வது இடம். அவ்வளோதான். இப்போ அந்த அரசியலுக்கெல்லாம் சினிமா ஒரு ஸ்டெப்பிங் ஸ்டோன் அப்படின்னு எடுத்துக்கலாம் சார். அந்த காலத்தில் இருந்தது. நீங்க பாத்தீங்கன்னா விஸ்வநாத் தாஸ்னு ஒருத்தர் இருந்தார். சுதந்திர போராட்டத்தில் அவர் மாதிரி போரா பெரிய நாடக கலைஞர். அதை தான் ராஜபட்ரங்கத்துறைன்னு படம் எடுத்தாங்க. கொக்கு பறக்குதடி வெள்ளை கொக்கு பறக்குதடின்னு பாட்டு பாடலாந்தாங்க. வெள்ளக்காரனை கிண்டல் பண்ணி தொலைச்சிருப்பாங்க. தைரியமா நின்னாங்க. வெள்ளக்காரனை ஏற்றுக்கிட்டு நின்னான். சுதந்திர போராட்டத்தில் வந்து அதெல்லாம் இருந்தது. நாடக கலைஞர்கள்லாம் இது பண்ணாங்க. சினிமா அன்னைக்கு வந்து இதாக வரல. வெள்ளக்காரன் வெளியே போகிறான்னு தெரிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆடுவோமே பண்டு பாடுவோமே சுதந்திரம் கொடுக்க போகிறான்னு டிக்ளேர் பண்ணிட்டான். அதுக்கப்புறம் இதெல்லாம் போட ஆரம்பிச்சாங்க. அது ஒன்றும் வாயை திறக்கல. அந்த டைம்ல எதிர்த்து பேச அந்த நேரத்தில் நாடக கலைஞர்கள் திராவிட இயக்கங்கள் வளர்ந்தது பூரா நாடகத்தலம். இது வேலைக்காரி நாடகம், ஓரிரவு நாடகம், ரத்த கண்ணீர் நாடகம், சிவாஜி கண்ட இந்துராஜ்ய நாடகம், இழந்த காதல், எம்ஆர் ராதாவும் அண்ணாவும் KR ராமசாமி இவங்கெல்லாம் போட்டி போட்டுக்கிட்டு திராவிட கழக மாநாடுகளுக்கெல்லாம் போனோம்னா நாடகத்துக்காக போன கூட்டமே ஒன்று. அதில் கருத்துக்கள் பூரா வந்துடும். அதனால் அரசியலுக்கு பயன்படுத்திக்கிட்டே இருக்கும். வடநாட்டில் சில பேர்கள் அதை பயன்படுத்தணும். பெருசாக அவங்க ஒன்றும் இது பண்ணல, அது வேற விஷயம். இந்த தென்னாட்டை பொறுத்தவரையில் சினிமா வந்து நாடக கலைஞர்கள்லாம் பெருசாக சுதந்திர போராட்டத்தெல்லாம் பெருசாக பண்ணாங்க. அது எல்லா இடத்துலையுமே உண்டு. பிரெஞ்சு புரட்சிக்கு அடிப்படையாக இருந்தது நாடக கலைஞர்கள் தான். ரொம்ப இது வால்டேரும் ரூசோவும் பேசினாங்கிறது ஒரு பக்கம். அவருடைய கருத்துக்களை ஏற்றுக்கிட்டு ஊர் புறா நடத்தின நாடகங்கள் விதவிதமாக அந்த அரசாங்கத்தை கிண்டல் பண்ணுறது விதவிதமாக போட்டு பண்ணி ஒரு இன்னைக்கு வரலும் 20ஆம் நூற்றாண்டு 19ஆம் நூற்றாண்டு 18ஆம் நூற்றாண்டு நினைக்கிறேன் நடந்த மிகப்பெரிய ரத்த புரட்சி. இன்னைக்கு வரலும் மனித இனம் காணாத புரட்சி. ஏறத்தாழ 40,000 பேர் தலைவெட்டி கொல்லப்பட்டாங்க. அந்த அளவுக்கு அதுக்கெல்லாம் காரணம் வந்து நாடகம். அது ஒரு காலம். சார் இவ்வளவு நேரம் கேட்ட கேள்விக்கு ரொம்ப சிரிச்சுட்டு இட் வாஸ் an entertaining ஆன ஒரு இன்டர்வியூவா எங்களுக்கு அமைஞ்சது. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் அஸ். நன்றி சார்.